Hi friends, welcome to Mastery Magic. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா current affairs பார்க்க போறோம். February month current affairs பார்க்க போறோம். First question பார்க்கறோம், ஓகேங்களா? என்னன்னா the first Rayasana Middle East Conference was held. எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அபுதாபில இருக்கு. ஓகே, எங்க நடக்குது? அபுதாபில நடக்குது. தென் யார் இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து சிந்தூர் ஆப்ரேஷன் நடந்தது இல்லையா, அதில் வந்து முக்கியமாக யார் வந்து பேசப்பட்டார்? டாக்டர் எஸ் ஜெய்சங்கர். அவர் யாருன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர். அவர் தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. ஓகேவா, அவர் வந்து யார்? சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. எங்கே இருக்கார் இந்த ஃபோட்டோவில்? இங்கே பாருங்க, இவர் தான் வந்து டாக்டர் எஸ் ஜெய்சங்கர். ஓகேங்களா. தென் ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சம் மிஷன் 4 இஸ் அ ப்ரைவேட் ஸ்பேஸ் ஃப்ளைட். ஓகேங்களா, அது யாரும் சேர்ந்து பண்ண போகிறாங்கன்னா நாசாவும் ஸ்பேஸ் எக்ஸும் வந்து கொலாபரேட் பண்ணி பண்ணுறாங்க. ஓகேவா, இதில் ஏன் இந்த நியூஸ் வந்து பரவலாக நியூஸ் இந்தியாவில் வந்து நியூஸாக பேசப்படுதுன்னா, இதில் இங்கே பாருங்கள், யார்? சுபன்ஷு சுக்லா. ஓகேவா, அவர் வந்து யாருன்னா இந்தியன். அவர் வந்து பைலட்டாக இதுக்கு போகிறாரு. ஓகேவா, இது என்னன்னா சுபன்ஷு சுக்லா வந்து ஒரு வந்து பைலட்டாக வந்து இந்த மிஷனில் தேர்வுபடுறாரு, போகிறாரு. ஓகேவா, ஆக்சம் மிஷன் 4 யாரும் கொலாபரேட் பண்ணுறாங்க? ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் நாசா. அதே மாதிரி எப்போ லான்ச் பண்ண போகிறாங்கன்னா June 8, 2025 இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி 6:41 PM. அப்படின்னா வந்து அங்கே ஒரு அமெரிக்காவில் ஒரு 8:30 8:41 லைக் பிஎம்ல வந்து அவங்க ஏஎம்ல வந்து பண்ணிடுவாங்க. ஓகேவா, லான்ச் பண்ணிடுவாங்க, காலையில் லான்ச் பண்ணுறாங்க அங்கே. ஓகே, இப்போ பாயிண்ட் நிமு. ஓகே, இதை பற்றி நீங்கள் வந்து நிறைய நியூஸில் வந்து இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகேவா, பாயிண்ட் நிமுனா என்னென்னா அது வந்து எங்கே இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். அது எங்கே இருக்குன்னா சவுத் பசிபிக் ஓஷனில் இந்த பாயிண்ட் நிமு இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த பாயிண்ட் நிமு ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இந்த பாயிண்ட் நிமு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதை வந்து பயாலஜிக்கல் டெசர்ட் வித் மினிமல் மெரைன் லைஃப். அங்கே வந்து மெரைன் லைஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து ஸ்பேஸ் ஜங்க்கு அதுக்கப்புறம் ஸ்பேஸோட என்ன பார்ட்ஸ்லாம் வந்து வேஸ்ட்டாக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து அங்கே டம்ப் பண்ணலாம். ஓகேவா, ஈஸியாக நம்ம டம்ப் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் என்னென்னா இது இந்த பாயிண்ட் நிமுவை சுற்றி 4 ஐலாண்ட் இருக்குது. அந்த என்னென்ன ஐலாண்ட்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து நார்த்தில் வந்து டுசி ஐலாண்ட் இருக்குது. நார்த் ஈஸ்டில் வந்து மவுண்ட் நியூ ஐலாண்ட் இருக்குது. சவுத்தில் வந்து மஹர் ஐலாண்ட் இருக்குது. இந்த ஐலாண்ட் பற்றி பாருங்கள். மேபி இந்த ஐலாண்ட்ஸ் வச்சு உங்களுக்கு MCQ வரதுக்கு சான்சஸ் இருக்குது. டிஎன்பிசியில், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில், அதுக்கப்புறம் SSC JEE அந்த எக்ஸாம்ஸ்லாம் இருந்தீங்கன்னா எந்த எக்ஸாம்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டாலும் இந்த கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகே, இதில் என்னென்னா நம்மளோட இந்தியன்ஸ் வந்து 2 இந்தியன்ஸ்னால் யாரில் இந்தியன் நேவி ஆஃபீஸர்ஸ் வந்து 2 பேர் வந்து இந்த பாயிண்ட் நிமோ வந்து கலந்துருக்காங்க. எதை வச்சு கலந்துருக்காங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், INSV தாரணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டில் வச்சு கலந்து போயிருக்காங்க. இவங்க யாருன்னா 2 பேரும் இந்தியன் நேவி ஆஃபீஸர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாரத் பர்வா அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது. ஓகேங்களா, பாரத் பர்வான்னு ஒன்று நடக்குது. பாரத் பர்வா வந்து யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ரெட் ஃபோர்ட் கிட்ட கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த தீமோட பேர் என்னன்னா தேக்கோ அப்னா தேஷ். தேக்கோ அப்னா தேஷ்னா ஹிந்திலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டால் என்ன வரும்னா தேக்கோ அப்படின்னா பாரு உன்னோட தேசமே, தேசத்தை உன்னை பாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, அப்போனா வந்து ஒவ்வொரு தேசத்தோட கல்ச்சரை பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த பாரத் பர்வா. ஓகேங்களா, அது ஒரு மெகா ஈவெண்ட்டாக வந்து நடக்க போகுது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது இப்போ இங்கே பாருங்கள், இந்த மலை பார்க்குறீங்களா, இந்த மலை பேர் வந்து என்னென்னா டர்னிக்கி முன்ஹா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில் இருக்குது. இது வந்து என்னென்னா செகண்ட் ஹையஸ்ட் மவுண்டெயின் இந்த நார்த் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த மலை எதனால வந்து ரொம்ப ஃபேமஸ்னால் இது வந்து ரொம்ப பேட்டர்ன்டாக இருக்குது. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்ன பேர் எடுத்துருக்குன்னா லீகல் பர்சன்ஹுட். ஓகேவா, லீகல் பர்சன்ஹுட் அப்படின்ற மாதிரி
பேர் எடுத்திருக்கு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து 2 பேர் இங்கே எடுத்திருக்காங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உர்வேரா பார்க் இன் 2014, அப்புறம் வந்து உக்லி ரிவர் இன் 2017. இதெல்லாம் இங்கே அங்கே இருக்க கண்ட்ரியில் இது ரெண்டுமே முன்னாடி இருக்குது. இது வந்து செகண்ட் ஹையஸ்ட் மவுண்டெயின் இன் நார்த் ஐலாண்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து எல்லோரும் நம்ம என்ன பண்ணுறோம், ஜிபிஐ, பேங்க் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே ஆன்லைனில் நடக்குது. டிஜிட்டல் பேமெண்ட்டை பேமெண்ட் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. 11 எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னா 11.1% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ்லாம் யார் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்கன்னா ஆர்பிஐ தான் வந்து இதை இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க. ஓகே, டன். அடுத்து வந்து கும்பமேளா எங்கே நடக்கும்? உத்தரப்பிரதேஷில் பிரயாக்ராஜ். ஓகேவா? பிரயாக்ராஜில் வந்து நடக்கும். அந்த கும்பமேளா அப்போ என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் வந்து இடுபாடுகளில் வந்து சிக்கி ஒரு 30 மெம்பர்ஸ் வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 60 மெம்பர்ஸ் வந்து இன்ஜுரி ஆகிட்டாங்க. ஓகேவா? அப்படி ஆகும்போது என்னாச்சுன்னா இதுக்கு வந்து நிறைய வந்து சர்ச்சைகளில் வந்து இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அந்த சர்ச்சைகளை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்கள வந்து என்ன சொல்கிறது அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அவங்க தான் வந்து யாருன்னா இந்த சார், அவர் பேர் யாருன்னா ஜட்ஜ். இவர் என்ன ஜட்ஜ்னா ரிட்டையர்ட் அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜு. இவர் பேர் வந்து ஹர்ஷ் குமார். ஓகேவா? ரிட்டையர்ட் அலகாபாத் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் வந்து ஹர்ஷ் குமார். அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பவுமே வந்து ஒரு கும்பமேளாலேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து ரொம்ப கண்டிப்பாக வரும் அப்படின்றது சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ வந்து சதுப்பு நிலங்கள், வெட்லாண்ட்ஸ்னால் என்னென்னா சதுப்பு நிலங்கள். நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து நம்ம இந்தியாவில் வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ சதுப்பு நிலம் இருக்குன்னா இன்ன வரைக்கும் 89 சதுப்பு நிலங்கள் இருக்குது. ஓகேவா? அதில் வந்து இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் சக்கரக்கோட்டை, தெருதங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இடத்துல வந்து சதுப்பு நிலம் இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டோட்டலாக வந்து தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ சதுப்பு நிலம் இருக்குன்னா 20 இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து யூபியில் வந்து 10 இருக்குது. இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு தான் இருக்காது. ஓகேவா? அதே மாதிரி இது தமிழ்நாடு கூட சிக்கிம்லேயும் ஒரு சதுப்பு நிலம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜார்க்கண்டில் உத்வா லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதுப்பு நிலம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம இங்கே பார்த்து வச்சுக்கோங்க. மேபி தமிழ்நாடு பற்றி கேட்கலாம், இல்லைனா வந்து அதர் ஸ்டேட்ஸ் பற்றியும் நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தமிழ்நாடை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சங்கரக்கோட்டை, தேர்தங்கல். ஓகே, அப்புறம் வந்து ஐசிசி அண்டர்-19 உமன்ஸ் வேர்ல்டு கப் நடந்தது. அதில் யார் வெற்றி பெற்றாங்கன்னா இந்தியா வெற்றி பெறாங்க. ஓகேவா? அதுக்கு யாருக்கு அகைன்ஸ்டானா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகைன்ஸ்டாக வெற்றி பெற்றாங்க. ஓகேவா? அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸில் இருக்க கொஷின்ஸ். ஓகே, பிரைம் மினிஸ்டர் தன்ய தானிய கிருஷி யோஜனா. ஓகே, தன்ய தானியம். ஓகே, யார் தானம் பண்ணுவாங்க அப்படின்னு தானிய வகைகள் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இல்லை ஈஸியாக யாருன்னா வந்து ஃபார்மர்ஸ் தான் வந்து தானிய வகைகளுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ். ஓகேவா? அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு பார்த்துட்டு ஆன்சர் எழுதிடலாம். ஓகேவா? இது வந்து என்னென்னா 1.7 crore ஃபார்மர்ஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, என்னென்னா இது யார் வந்து இந்த ஃபினான்ஸ் வந்து சொல்கிறாங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் தான் வந்து இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ஃபார்மர்ஸ்க்கு அக்ரிகல்ச்சர் செக்டர் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. இதனால் என்னென்னா 1.7 crore ஃபார்மர் வந்து 100 டிஸ்ட்ரிக்டில் பயனடைய போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் வந்து நிறைய அமைக்க போகிறாங்க. அது என்னென்னா நியூக்ளியர் ஃபிஷன் மூலமாக ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் வைக்கும்போது என்னன்னா நிறைய அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பிகாஸ் முன்னாடியே பாப்புலேஷன் அதிகமாக இருக்கனால எல்லாருக்கும் சப்ளை கிடைக்கணும் இல்லையா? அதனால் வந்து நிறையா நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் மொத்தம் ஸ்மால் மாடரேட் ரியாக்டர்ஸ் அப்படி வந்து நிறைய இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. ஓகேவா?
மாதம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ரெகுலராக வரும். ஓகேங்களா? அப்புறம் இது பார்த்தீங்கன்னா 4th February வந்து வேர்ல்டு கேன்சர் டேன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ என்ன ஆச்சுன்னா யுனைடெட் பை யூனிக் அப்படின்ற தீமில் அந்த கேன்சர் டேவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பல்காம் அட்டாக் அப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூர் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றியும் நம்ம டீட்டெயில்ஸ் போடுவோம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்னென்னா ஒரு மிஷன். ஓகே, ஏர் மிஷன் வந்து ஏர் மிஷன்னா ஏர் ஸ்பேஸ் மிஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்னா மிசைல் வந்து மிசைல் பேர் என்னன்னா VSHORAD அப்படின்ற மிசைல் வந்து யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா DRDO சயின்டிஸ்ட். ஓகே, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அவங்க கண்டுபிடிச்ச மிஷன்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். லைக் நிறைய இப்போ வந்து ஆப்ரேஷன் செஞ்சரில் கூட அது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஆர்மிக்காகவும் நேவிக்காகவும். அப்புறம் டீப்பர் பீல் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி இது எங்கே இருக்குன்னா கவுஹாத்தியில் இருக்குது. ஓகேவா? இது என்ன பற்றி இது எதுக்கு வந்து நியூஸில் வந்துட்டுருக்கு அப்படின்னா இது வந்து இங்கே எது அமைஞ்சிருக்குன்னா பெரினியல் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் மேலே வந்து இது அமைஞ்சிருக்கு. ஓகே, பெரினியல் ஃப்ரெஷ் வாட்டர் லேக். அப்புறம் இந்த லேக்கு மெயினாக இங்கே ட்ரிபியூட்டரி மெயின் என்னென்னா எது பிரம்மபுத்திரா ரிவர். அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஒரு கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ராம்சர் சைட் இன் இந்தியா அப்படின்னா ஃபஸ்ட்டு ராம்சர் சைட் என்னதுன்னா சில்கா லேக் ஒடிசா. அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் இருக்க கொல்டு நேஷ்னல் பார்க். இது ரெண்டும் வந்து ராம்சர் சைட் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் டூ லைக், சப்ஸ்கிரைப், ஷேர். யாரெல்லாம் டிஎன்பிசி, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, SSC JEE ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களாம் இதை ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ்.